திருக்குறளை வச்சும் நம்மளை எவ்வளோ ஏமாத்திருக்காங்க. இன்னைக்கு காலையிலேருந்து வானம் மப்பு மந்தாரமாக இருக்கா, அதனால வண்டியில் வீட்டுக்கு வரப்போ எல்லாமே ஃபுல்லாக மண்டையில் இந்த பெய்யென பெய்யும் மழை அந்த திருக்குறள் வந்து ஓடிக்கிட்டே இருந்தது. நம்ம மற்ற இடங்கள்ல என்ன படிச்சிருக்கோம், அந்த திருக்குறளுக்கு அர்த்தம் வந்து தன் கணவனை கடவுள் போல நினைச்சு கண்கண்ட தெய்வமா நினைச்சு ஒரு பொண்ணு தொழுதுட்டு வந்தா அவள் வந்து பெய் அப்படின்னு சொன்ன உடனே மழை பெஞ்சிடும், அந்த அளவுக்கு ஷீ இஸ் பவர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி தானே படிச்சிருக்கோம். சரி, இதுக்கெல்லாம் கலைஞர் உரை எழுதியிருக்கிறாரே, அவர் என்ன இதுக்கு பதில் வச்சிருக்கிறாரு, என்ன உரை எழுதியிருக்காரு அப்படின்னு வீட்டுக்கு வந்த உடனே புக்கை புரட்டி பார்த்தேன். அங்கதான் நீங்க கலைஞர் ஏன் அப்படின்னு வந்து தெரிய வந்துச்சு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கணவன் வாக்கினை கடவுள் வாக்கினை விட மேலானதாக கருதி அவனையே தொழுதிடும் மனைவி பெய்யென ஆணையிட்டவுடன் அஞ்சி நடுங்கி பெய்கின்ற மழையை போல தன்னை அடிமையாக எண்ணிக்கொள்பவளாவாள் அப்படிங்கிறாரு.